பிறந்ததே இந்த மண்ணே பிறந்தது இந்த மண்ணே இந்த பாவி நான் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கு என்று பேசிடோ நன்னோ துறந்த நச்சுகமோ துக்கத்திற்கு இடம் சொல்லும் கண்டே சுடலையை காக்க கடிவு கொண்டே வரத்தன்னு வாழ்வழிப்பாய் சிவமே நிற்பாதமே சரம் புகுந்தே நிற்பாதமே சரம் புகுந்தே பிறந்தது நான் பிறந்தது என் விளைவான மயனம் இதராடும் என்று பெய்யவில்லை. எங்கு பார்த்தாலும் கடுகலக விட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்சமோ என்றால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவா, கண்ட கமலவாசனைகளை அனுபவித்து வாழ்ந்தவர்கள் சென்றார். நீ இந்த மயனத்துக்கு சென்று பணவாடையும் அனுபவிக்க வேண்டும் என்று அழைப்பு வைத்தாயா? ஆமா, உலகண்ட மன்னனாக இருந்தாலும் வீர சம்பத்தோடையாக இருந்தாலும் கோணாண்டியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் மாரடி மனிதனான சொந்தம் என்ற தத்துவத்தை நான் உணர வேண்டும் என்பதற்காக ஹரிச்சந்திரா மயானத்திற்கு போய் என்று அனுப்பி வைத்திருக்கிறாய். அப்பா, மயானத்திற்கு வந்துவிட்டேன் அப்பா. எனக்கும் 6 அடி மண் தான் சொந்தம். ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண் உண்டு அனைவர்க்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தார்
கண்டாலும் கார்கூந்தல்கள் ஒளிவிற்றே என் கைப்பொருள் எல்லாம் கடனாக்கி கொடுத்தாலும் தொலைத்தாலும் ஆரடி மண்ணும் அனைவரும் ஆரடி மண்ணும் அனைவரும் அரசனானாலும் ஆண்டியானாலும் அரசனானாலும் ஆண்டியானாலும் ஆரடி மண்ணும் அனைவரும் சிவனானம் சொல்லாமல் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக என்று என் சிவனானம் சொல்லாமல் செத்து மடிந்தாலும் ஆரடி மண்ணும் ஆரடி நாம் விளக்க பொய் உரைத்து நவநிதிகள் தாழ் செத்து அன்பிலா நாரியரை கூடி வருகின்ற ஈசல்களைப் போல புதல்வர்களை ஈன்று அவர்களை காப்பதற்கு வகையின்றி கைவிடும் உணர்ந்த குறுகளிப்பு அகப்பட்ட மனித வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தாய், நீ இறந்து போகும் பொழுது எடுத்து செல்வதற்கு மாடுண்டு கண்டுன்று மக்கள் உண்டு மகிழ்ந்திருந்த மனிதா வெம்மி எழுத மனையால் வீதியோடு சென்று பட்டால் சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேர் எங்கே, பேர் கடமை எங்கே, ஊர் எங்கே, முடிசார்ந்த மன்னராக இருந்தாலும் கடைசியில் பிடி சாம்பல் என்பதை நான் அறிவேன். நிலை மாறும் உலகில்
மாளிகை கோடி கௌரவத்தை கற்று வாழ்ந்த மனிதன். அந்த மாளிகையில் இருந்து அவன் கட்டிய மாளிகையை அவனுக்கு இடமில்லை. குடிசை கட்டி வாழ்கின்ற மனிதன் அந்த குடிசையில் இருந்து அவன் கட்டிய குடிசையை அவனுக்கு இடமில்லை. ஜாதி மதம் பேதமின்றி நிரந்தரமான ஒரு வீட்டை, அழியாத ஒரு வீட்டை, பொது வீட்டை கொடுத்திருக்கிறாயே இறைவா. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! புலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மானிட பிறவிகளும் நம் அனைவரும் கடன்பட்டிருக்கின்றோம். இந்த உடலாகப்பட்டது தாய் தப்பன் கொடுக்கப்பட்ட உடல். இதிலே ஓடுகின்ற மூச்சு அவனிடம் இருக்கு. எப்ப பறிக்கிறானோ பறிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்டா பறிக்கிறேன்னு கேட்க முடியுமா? முடியாது. மறைமுகமாக வைத்திருக்கின்றான். பிறந்த நாளை நம் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டாடுவோம், இறந்த நாளை இறந்த பிறகு கொண்டாடுவோம். நம்ம எப்ப இறக்க போறோம் என்று நமக்கு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. காசியிலே 24 மணி நேரம் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. அங்கே பிணம் நாராது, பூ மணக்காது, பருந்து பறக்காது, மாடு முட்டாது, கெவிலி சொல்லாது என்று ஐதீகம் அங்கே. ஆனால் காசிக்கு நிகராக நம் பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கின்றது. சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இறந்த பிணத்தை நம் கோயில் முன்னதாகவோ பின்னதாகவோ எடுத்துச் செல்ல மாட்டோம். ஆனால் அந்த மயானத்திலே அம்மனுடைய அவதாரம் 10 அவதாரம், ஒரு அவதாரம் காளி அவதாரம். அங்கே காளி உருவம் எடுத்திருக்கின்றால் அங்கே பைரவருக்கு ஆலயம் உண்டு, அரிச்சந்திரனுக்கும் ஆலயம் உண்டு. அந்த மயான கரையிலே அங்கேயும் 24 மணி நேரமும் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. அது எந்த இடம் என்றால் திருச்சிக்கு அருகாமையில் காவிரி தென்கரையில் பேரே ஓயாம எரி, பேரே ஓயாம எரி, ஓயாம எரிச்சுக்கிட்டே. அங்கே காசிக்கு நிகராக அங்கே பிணம் எரிந்து கொண்டிருக்கின்றது 24 மணி நேரம். இதுதான் உண்மை. அங்கே பிணத்தை எடுத்து சென்று காலி முன்னதாக அரிச்சனை செய்து பின்னாடி தானம் நடக்கின்றது. அங்கே சென்றால் பார்த்து விட்டு வாருங்கள். ஒரு சில இடத்திலே உருவாகி மண் மைந்தனாக பிறந்து பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தாய்? ஒன்றுமே இல்லை. பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தான்? போகும்பொழுது அப்படியே தான் போவோம். எல்லாத்தையும் ஒரு கடைசியில் கொண்ட புதைக்கும் பொழுது அது எங்கே எத்தனை பேர் புதைச்சாங்கன்னே தெரியாது. அந்த குழியை நோண்டிட்டு புதைச்சிருவாங்க. தகன மேடைகளை 1,00,000 பேரை எரிச்சிருப்பாங்க, அங்கே வச்சு எரிப்பாங்க. இதுக்கு இடையில மாடி மாளிகை கோடத்தை கட்டி வாழ்கின்ற மனிதன் அந்த மாளிகையில் இறந்து போனால் அவன் கட்டிய மாளிகையில் அவனுக்கு இடமில்லை. எனது தகப்பன் ஏசி, காரு, பங்களா, சொத்து, சுகம் என்று வாழ்ந்தாரே, இறந்து விட்டாரேன்னு எந்த குழந்தையாவது நம்ம வீட்டில் வைப்போம் வைக்குமா? அந்த வீடு அவனுக்கு சொந்தமா? அவன் மயம் இருப்பான். அவனுக்கு சொந்தமா? அவன் மயம் இருப்பான். அவனுக்கு சொந்தம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. உண்ணுகிற உணவும் உடுத்துகிற உடையும் இறக்கிற வரை அதன்படியிலே 22 திங்கள் விண்ணிலே எழுதி வச்சா, இதனோடு 4 புள்ளி எழுத்தறிவும் மேலே வச்சான். இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் நாடு, இது இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் நாடு. 22 திங்கள் விண்ணிலே எழுதி வச்சார், 22 திங்கள் விண்ணிலே எழுதி வச்சார், இதனோடு 4 புள்ளி எழுத்தறிவும் மேலே வச்சான். இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் நாடு, இது இறைவன் தந்த வீடு அவன் அடைவதும் நாடு. ஒரு சாணிடத்துக்குள் ஒரு சாணிடத்துக்குள் அகலத்திலே வருகின்ற 10 மாதம் பயணம் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் பூமி, உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும். ஒரு பத்துரக்கு வேணி எல்லாம்
பாதை வெளிப்போம். ஏன் இப்படி கொடூரமாக காட்சி கொடுத்து பயமுறுத்துகிறீர்கள்? பார்த்த மாற்றத்தில் பயந்தோடிய எத்தனையோ பேர், கண்ட மாற்றத்தில் இதயம் அடித்து இறந்த எத்தனையோ பேர். அப்படி இருக்க தாங்கள் மட்டும் வீராதி பெருமை போல் சூழலிட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். தங்களுடைய அருகாமல் நெருங்குடைய அக்னி ஜுவாலை வீசுகின்றது. நீங்கள் யார்? எங்கு பிறந்தீர்? எங்கு ஏன் இங்கு வந்தீர்? என் கதையை சொல்ல வேண்டும். அப்படித்தானே என் கதை கேட்க வேண்டும்னா அதோ இருக்கின்ற மரம் செடி ஒடிக்கில் மறந்து யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் வேண்டும். ஏன் தெரியுமா? மனிதனாகப்பட்டவர்கள் அடிக்கடி படங்களை கொண்டு வந்து சுத்தரிக்க வருகையில் அவருடைய பார்வைக்கெல்லாம் நீங்கள் தோன்றுகிறானால் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் விபத்திற்கு நான் ஆளாக வேண்டும். பெயிடவே அதை கூட நான் ஆளாக கூடாது என நினைக்கக்கூடியவன். இதனை ஏற்றுக்கொண்டால் என் கதையை சொல்கின்றேன். நான் என்ன பாதகம் செய்தேன்? இந்த உலகத்தில் எத்தனை நல்ல மனிதர்கள் தெய்வீக சிந்தனைகளாக இருக்கின்றார்கள். அவர்களை விட்டு என் கதையை கேட்க வைத்திருக்க கூடாதா? இந்த பேய்களை விட்டு என் கதையை கேட்க வைத்திருக்கின்றாயப்பா. இந்த பேய்களுக்கு இருக்கும் கருணை உள்ள கூட மனிதனத்திலே காண முடியவில்லை. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் பாரிச்சுவைகளை மற்றவரிடம் கூறி குறைத்துக் கொள்வது தமிழ் மரபு என்று சொல்வார்களே. என் கதையை கேட்பதற்கு இந்த பேய்களுக்கு இருக்கின்ற கருணையை யாரிடத்தில் பார்க்க முடியலை. பெயிலமே கவனத்தோடு இருந்து கேளுங்கள். திருவருளும் சிவனடியை அழிதிரமும் மறவாது சேவி தெரிந்த என் கை சேதுமையானோ சிங்கா சமம் அமர்ந்த என் கை இளமை வருகின்ற என் கை பிழைக்கில்லா ஆதித்ய மகன் குலாச்சார வசிஷ்டரை அடிவரை பணிந்திருந்த தன்னை மிகும் தங்க முதலாலயமும் தாவி அழைத்திருந்த என் கை இந்த பிணமறியும் சுடலையில் வந்து இந்த பிணமறியும் சுடலையில் வந்து பிணம் சுட வைத்தனே. ஈசாயதே தர்மமா
பாண்டியம் பல்லவபட்ச மகன மாறாடமாயாலும் யுகந்த மங்க மங்காள விதர்ப்பம் ஜெகமத்தியமையே நாட்டை ஆண்ட நாட்டை ஆண்ட நாட்டை ஆடவை அவர்களை பெற்றெடுத்தார். அந்த 27 வாதங்களும் அசுவிடை வரை கீர்த்திகரி சந்திரவாதரை உணர்வூசமாயிரம் உத்தரவாசம் சித்திரை சுவாதி விசாகமட சங்கம் கெட்டை மூல பூராட முத்துராட திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி முத்திரட்டாதி ஏழு என்று சொல்லக்கூடிய 27 உண்மையையும் பெற்றெடுத்து அவர்களுக்கு தக்கமாக வந்தவுடனே அந்த 27 வாதங்களை ஒருவனுக்கு உடம்புக்கு எட்டி தேவடத்துக்கு சென்று 16 கலைகள் பொருத்திய சத்திரனை தீயை சந்திரனே என் 27 உலகைகளும் தாக உடம்பு கொள்ள வேண்டும் என கூற அதற்கு சந்திரனம் சம்பதம் தெரிவிக்க அந்த 27 வாதங்களை சந்திரனுக்கு உணவளித்துக் கொடுத்து ஏழமாக இல்லத்தில் நடத்துக்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். சோதனை அனைத்து மிகமாக போக கடமை என்று சாபமிட்டு சென்றார். சாபத்திற்கு சென்றால் செயலாகி விட்டது. மீண்டும் வாழ்க்கை வேண்டும் என்று தக்கராகப்பட்டவர் பார்த்தாலேயே சந்திரனுடைய வார்த்தைகளின் நகரத்தால் சாபத்தை கொடுத்து இனி ஒரு லட்சம் கலைகளும் ஒரு லட்சம் கலைகளும் முழு பருவனில் மட்டும் ஓகடியால் கூடி கழிக்கும்படி சாபம் கொடுத்து வாழ்வு கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் சந்திராப்பட்டவர்கள் புறத்திலே கண்விற்கு சென்றவர்கள் சமூகத்திலே தெரிவிப்பதை பார்த்து தன் மனைவர்கள் 27 வந்து புறத்திலே கண்விற்கு சென்றவன தமிழகத்திலே ஸ்தானம் செய்து விட்டு நீராடி சென்றிருக்கிறார்கள். இனி எவராவது என்னவென்ற தாகத்திலே நீராடினால் அங்கே நீராடினால் பெண்ணாக
இதை கண்ட மனிதர்கள் ஆலோசனைக்கு தவம் செய்தார்கள். தவத்திற்கு மகாசன தரிசனமாகி பின்னர்மார்க்கும் சந்தனை பத்து பக்கத்தில் உள்ள சோதனையின் அப்படியே உடையவனாக அவரான் மகன் பிறந்தார். அந்த ஆண்மகனை சரியை கிடத்திவிட்டு பின்னர்மார்க்கும் சந்தனை அழைத்தத தாகத்தில் புகழ் செய்து சுயவத்தியை கொடுத்து சக்கரமண்டலம் அனுப்பி வைத்தார்கள். சக்கரமண்டலம் அனுப்பி வைத்த முதல் குழந்தை எடுத்து அந்த மனத்திலே இருக்கின்ற இடத்திலே எடுத்து இவன் சகலகலா வல்லவனவாண்மை இன்றி சொல்ல மாட்டார். 56 நாட்டில் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவார். திருசங்கராஜன் வெண்ணைக்கு வருகையிலே அவரிடத்திலே உனக்கு உத்தரவு செய்து இவன் அறியாய எனக்கு சதுரைக்கு விடபடியாய் இவனுக்கு அழித்தது எனக்கு தக்க பிரகாரம் இலவசம் மட்டும் கிட்ட 56 நாட்டு மக்களுக்கு ஓலை அனுப்பி எனக்கு மகளாக்கியம் செய்து வைத்த எனது விபத்தையும் சொற்பதவிடைத்தார். எனது தந்தையும் சொற்பதவிடைத்தார்கள். நான் 56 நாட்டின் மீது விளையாட்டு வரும் பொழுது என்னுடைய யாத்திரை வாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள் என்ற விசேஷம் கண்டீர்கள் என கேட்க நாங்கள் பல நாட்டுக்கு சென்று தீர்த்தமாடி அல்லவாவிற்கு சென்றிருந்தோம். அங்கே மகளிர் மக சந்திரமணி மாறி சொல்வதையானால் அவளுக்கும் சியோரம் வைத்திருக்கிறார்கள் என சொல்ல அதே நேர சியோரை வந்தது. இடதுரகாகதானிகள் என்று சொல்லக்கூடிய நான் நிஜனையுடன் புறப்பட்டு குருஜி முல்லை வருடம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நிலங்களை கலந்து இந்த பாதுகாக்கப்பட்டவன் பாலைவனத்தில் பிரவேசித்து அங்கிருந்த காரியாதேவி ஆலயத்தின் கண்ணுற்ற மாத்திரத்தில் நட்டேரை விட்டிறங்கி நாயகியை தொழுது வழங்கின நிராசை அது முற்றேறும் நோக்குதலும் முடிவே அந்த கருணை விழிவும் காட்ட அது பொற்கேறும் பொற்றிலையும் பொற்கனையுமாய் பொழிந்ததல். நானும் தம்மாலை வழங்கி விட்டு வருவது அம்மா காளியா தேவி கல்லால் இருக்கின்ற தேர்குதிரை விலங்கு வெயில் அழைக்கும் எங்களுக்கு புன்மயமாக தெரிகிறது. என்ன மாயம் என்று நான் கேட்டேன். உடனே அம்மாள் சரிவான மகளே முன்பொரு காலத்திலே அழைத்து என்னிடத்தில் ஒப்படைத்து செல்லும் பொழுது பூலோகத்திலே சத்தியம் தவறாதவன் சொல்லாதவன் தன் காரணிக்கு பிரபலங்களை சவலையாக வைத்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுப்பவன் அவன் கண்களுக்கு இது புண்மை மாதிரியும் அப்படி யார் கண்களுக்கு தென்படுகிறதோ அவர்களிடமே ஒப்படைத்து விடு என சொல்லி சென்றிருக்கிறார்கள். உன்னுடைய கண்களுக்கு தெரிந்த மாத்திரத்தில் நீயே எடுத்து சொல்லி என்று சொல்ல அந்த கையா பாலகா பாலகா நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரமாக கடுமையாகி கடைசியில் இந்த மயணத்தை காட்டப் போகிறா அங்கே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. அஞ்சே
ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. காளி கொடுத்த பேரும் ஆளும் வெல்லும் இழந்தே. ஈசா இது தர்மமா தர்மமா காளி கொடுத்த தெரியலே கண்ணவரை அடைத்து மதுரை மகளான சந்திரபதியை மணந்தனவன் வாழ்பொழுது நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திரபதியும் கருவுற்றார். எனக்கு ஆண்மகன் பிறந்துவிட்ட சந்தோஷத்தினால் தான தர்மங்கள் வேத வராயில் ஓதி அன்றைய தினத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்தி நிறைவா. அடிமை இல்லை, சாதியிலும் அடிமை இல்லை, பாதியில் அடிமையாகினே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். கசி வாங்கல் இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த போதும். பாருங்கள் சுவாமி, தாங்களை போன்றவர்களுக்கு இறைவனுடைய திருமுடியிலும் திருவடியிலுமாய் இடம் இருக்கின்றது. ஐயா, தாங்கள் இங்கே வர காரணம் என்ன? அன்னம் அழகு வியந்திரம் கடி பசாசு வேதாளம் என்று சொல்லக்கூடியவர்களாக சற்று முன்னதாக வந்து உங்களை அச்சுறுத்தியவர்கள் நாங்களே. உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் எல்லாம் சுயரூபம் பெற்று சாதுக்களாக மாறிவிட்டோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்த வானுள்ளவரை, வையகம் உள்ளவரை, நிலம் உள்ளவரை, நீருள்ளவரை, கடல் உள்ளவரை, காற்றுள்ளவரை, உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டவர்கள், பார்த்தவர்கள், படித்தவர்கள், ரசித்தவர்கள், நாடக ரூபமாக்கி நடித்தவர்கள் அத்துணை பேர்களுமே சுயரூபம் அடைவார்கள். சத்தியம் சத்தியம் என்று சத்தியம் காக்க வந்த உத்தமனே வாழ்வு. வாழ்கவும் சத்தியம், வளர்கவும் சத்தியம், சத்தியமே ஜெயம், சத்தியமே சத்தியமே சத்தியம் கீர்த்தி, சத்திய கீர்த்தி. நீ எங்கே இருக்கின்றாய்? நீ எந்த நிலையில் இருக்கின்றாய்? உன்னை எங்கு சென்று பார்ப்பேன்? என்னுடைய நினைவுகள் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றது கீர்த்தியாரே. நீ எங்கே நினைவுகள் அங்கே நினைவுகள் அங்கே நினைவுகள் என் நினைவுகள் ஒருவர்
இருப்பிடம் உள்ளது மனம் அல்லவா பிறப்பிடம் வேறா இருந்தாலும் என் இருப்பிடம் உள்ளது மனம் அல்லவா ஆயிரம் காலம் ஆனந்தினாலும் வாழும் அன்பு உறவல்லவா
நான் யார்? தெரியும் நான் யார் தெரியும் சொல்லுவோம்ல, சொல்லத்தானே கூட்டி வந்திருக்காங்க. நம்மளை கூட்டி வந்துட்டு அவங்க பூரா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. நான் தான் கிரிக்க மாதிரி சொல்லிக்கிட்டே திடுறேன். நான் யார் நான் யார்? என்னை பெற்ற அத்தாக்காங்கன்னு ஒரு 10-15 டிக்கெட் உக்காந்துருக்கு. நீங்களாவது பார்த்துட்டு போய் சொல்லுத்தா காலையில் ஊரில். எல்லாத்துக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நான் யார்? மயானத்து காவலன் அந்த எதுக்கு வந்தோம்? நம்ம எவனையும் எதுக்க வர்றதில்லை. நம்மளை எதிர்த்தவன் எவனும் உயிரோட இருக்க மாட்டான். அப்பே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? கிரகம் முடிச்சவன் தாண்டா உனக்கிட்ட சண்டைக்கு வருவேன். ஓஹோ, நம்ம எதுக்காக வந்தோம்? எதுக்காக? எதுக்காக? இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டேன். அல்ல, எதுக்கு வந்தோம் தெரியுமா? உண்மை சொல்லும் அறிச்ச திறனை என்ன வேலை? நம்ம வேலை காவல். நான் ஆண்டேன் காஜிமா காவல். நான் ஆண்டேன் கப்பமார சரக்கு போட்டு வந்தேன். மயிரை புடுங்குது.
ஏய் நிஜமா உங்களுக்கு கிடைக்காதா? நான் போய் சரக்கு போட்டு வர்றேன். நல்ல கலரா காலையில ஊற வச்சுட்டு இருக்கீங்க. யாரு என் பொண்டாட்டி வந்தாமா நான் ஓட்டுறேன். சொல்லு நான் ஓரத்துல இருக்கேன். இந்த வேலை நாங்க பார்த்துட்டு வரோம். கொண்டு வர என் புருஷ இல்லங்க, எங்க வீட்டுக்காரரு. இல்லங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கழுத்துல தாலி கட்டினா என் புருஷன். கழுத்துல கட்டினா நெஞ்சில தொங்கும், இடுப்புல கட்டினா என்ன யாரு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதாங்க? சரி இல்லங்க, அட கொஞ்சம் கூட தெரியல. என்னங்க பொங்க நீங்க என்ன தெரியலையா? ஆமாங்க, அதனால என் புருஷன் எங்கேயாச்சும் புடிச்சுட்டு கிடப்பான். அவனை போய் எப்படியாச்சும் சித்தி ஆச்சு அட சுத்தி அடிச்சு கொஞ்சம் பார்த்து அலசுவாங்க. போயிட்டு வருவாங்க. ஐயா மச்சான் என்னங்க என்னைய வாந்தி எடுக்க வைக்க மாட்டேங்கிறான் மனுஷன், அந்த வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி அவனை கிளகல எப்படி இது வர மாட்டேன். எங்க வாய்க்குள்ள என்னமோ வச்சிருக்காரு. ரொம்ப செலவு வாங்கிருக்கான். பணம் பணம் அம்புட்டு பணம் பணம். ஆமாங்க, அப்பா ஒரு குடிக்காரரு, இவர் ஒரு குடிக்காரரு. குடியல்ல என் புருஷன். ஆமாங்க, நானும் அவரும் உட்காந்து அடிச்சோம்னு வச்சுங்க, என் புருஷன் கோட்ல அடிச்சா நான் ஒரு கட்டிங் போட்டுருவாங்க. ஆனா என் புருஷன் ஒரு கட்டிங் போட்டா நான் ஒரு சிட்டிங். வீணா போயிடுச்சு. 220 ரூபா போயிடுச்சா? இல்ல இல்ல நீங்க குடிங்க, உள்ள உள்ளத நான் குடிச்சுக்கிறேன். நல்லா இருக்கா? அதான் என்ன உப்பு மிளகாய் என்ன வாய்க்குள்ள எதுவும் இல்லம்மா. சாம்பார்ல கிடந்துச்சு இந்த கருவேப்பிலை தக்காளி தோல் எல்லாம் இப்பதான் வருது. ஆத்தா ஐயா மச்சான் உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து நல்லா தோல். நல்ல வாடா. 8 மணி நேரம் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வந்து அதே ஒரு நக்கு நக்கிறதுக்குன்னு பிறந்தாலும் நீங்க. ஐயோ கைய நக்கிறாரு. நான் தான் டீ பாதி குடிச்சோம். போண்டா சாப்பிட்டா பொண்டாட்டி. பாலன் நீங்க பாடுறீங்களா? ஆமா. சபாஷ். நான் முன்பாட்டு பின்பாட்டு. என் தம்பி பாலன் ஹார்மோனியம் பின்பாட்டு. நீ நடுவுல சும்மா தானே நிக்கிற? ஆமா மச்சான், நான் தான் மச்சான் உன் பொண்டாட்டி. சொல்லுமா. ஒரு வாய்ப்பாட்டு பாடு. என்ன வாய்ப்பாட்டு பண்ணுமா?
ஏங்க வாய்ப்பாட்டு பாட சொல்றாரு. ஒண்ணு ஒண்ணு ரெண்டு, ரெண்டு ஒண்ணு மூணு, நாலு மூணு வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டு அந்த பாட்டு இல்ல. இறங்கல உள்ள போல இன்னும் உள்ள போல சரியா போல ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. மண்டை எங்கடா? மண்டை கீழே கீழே தான் இருக்கு. மேல உள்ள மண்டையை விட்டு போட்டு கீழே கீழே உள்ள கைய பிடிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் சொல்லு. தொண்டே போய் சொல்லு மச்சான். குடிகார புருஷங்களை பொண்டாட்டி ஏமாத்தாதீங்க. ஏன்? ஏண்டி முந்தா நாள் மண்டை கீழே இருந்துச்சு, இன்னைக்கு எவண்டி தூக்கி மேல ஐயோ மச்சான், நான் மடியில மீன் மண்டைய வச்சிருந்தேன், அதை எடுத்து நீ சாப்பிட்டுட்ட. இப்ப மேல இருக்கு மண்டை. வாடி களவாடி இவன். முந்தா நாள் மண்டை கீழதான் இருக்கு, கீழதான் இருக்குன்னு ஏன் மண்டைய தூக்க விடலடா. ஐயோ மச்சான், யா மச்சான் அப்படி குடிக்கிற? குடிக்காத மச்சான். ரெண்டு இப்ப கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு என்ன வேற? மாமா வாய்க்குள்ள மசல் போயிட்டு அது பாட்டுக்கு போட்டும். கொசுங்க போனது எடுக்கல, அப்புறம் மாசில போறது அது பாட்டும். சரி மச்சான், கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் பணத்தை பணம் பார்க்காம, காசை காசுன்னு பார்க்காம, பார்க்காம ஏன் பணம் ஏன் பண்ணா ஓம் பணம், யாரு? ஓம் பணம் நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு வாங்கணுமே. ஆமா. அவன் எப்படி மயாவோட காவல் காக்குறாரு? சரி மச்சான், காவ கேக்குறது அப்புறம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் காவ பார்க்கணும். அப்படி ஆமா. பக்கத்துல பட்டுல ரோஜா எனக்கு நீதான் நீ எனக்கு பொண்டாட்டி, எனக்கு நீதான் நீ எனக்கு பொண்டாட்டி. பக்கத்துல பட்டுல ரோஜா எனக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி, எனக்கு நீதான் நீ எனக்கு பொண்டாட்டி.
தேமாரிதாங்க தண்ணிய போட்டு அவர் பாட்டுல தூங்கிடுறது. நான் பாட்டுல வெளியில படுத்து கிடப்பேன், அவர் உள்ள படுத்திருப்பாரு. அவர் உள்ள படுத்திருப்பாரு, நான் வெளியில படுத்து கிடப்பேன். இல்லை ரெண்டு பேருமே